ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிய போகுது. இந்த நிலைமையில் 10th வந்து ஒரு 2 டேஸாக பேப்பர் கரெக்ஷன் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ 10th வந்து ஆல் பாஸ் போடுவாங்களா மாட்டாங்களா, எப்படி வந்து மார்க் அள்ளி போடுறாங்களா இல்லை கொஞ்சம் கம்மியாக போடுறாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டே 2ஓட பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் 11th எப்போ பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து கேட்குறீங்க. அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக கிரேஸ் மார்க் ஒரு அப்டேட்டு, அப்புறம் வந்து டே பை டேயாக வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வித் ப்ரூஃபோட. அதனால நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மிக்க ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடி சீக்கிரம் லைவ் வந்து வர போகிறோம். அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி லைவ் வந்து வருவோம். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு ஹாப்பியான நியூஸு என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கிரேஸ் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. 10th வந்து இப்போ இங்கிலீஷ்லேயும் வந்து கிரேஸ் மார்க் வந்து வந்திருக்கு. தமிழில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கிலீஷில் வந்து எஸ்டர்டே கவர்மெண்ட் சைட்லேருந்து கிரேஸ் மார்க் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து 7th ஒன்வேர்டு, அதாவது 7வது ஒன்வேர்டு இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து பி ஆப்ஷன் அப்படி இல்லைனா டி ஆப்ஷன், நீங்கள் 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து 13th ஒன்வேர்டில் நீங்கள் வந்து ஏ ஆப்ஷன் அப்படி இல்லைனா வந்து பி ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக மார்க் போட்டுருவாங்க. அது கரெக்டாக தப்போ கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. முக்கியமாக 18வது கொஸ்டின்ஸ், அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸில் 18வது கொஸ்டின் ஒன்று இருக்கும். அந்த 18வது கொஸ்டின் நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கிரேஸ் மார்க்காக வந்து கொடுத்துருவாங்க. டோட்டலி இது வழியாக மட்டும் உங்களாலாம் வந்து ஒரு 4 கிரேஸ் மார்க்கை இங்கிலீஷ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் 10th 11th பேப்பர் கரெக்ஷன் என்ன ஆச்சு, டே பை டே அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. 12th மெயின் சப்ஜெக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து ஒரு கேம்பில் மட்டும் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி மோஸ்ட்லி 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து டேரெக்டாக வந்து 10th தான். 10th நான் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்குள்ளே வந்து முடிக்கணும். இன்னும் ஒரு 4 டேஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் வந்து திருத்தணும். இந்த நிலைமையில் நிறைய பேர் 10th தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 10th எந்த மாதிரி மார்க் போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து மார்க் வந்து போடுறாங்க. முக்கியமாக 12th 10th வந்து அதிகபட்சமாக வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா 10th ரொம்பவே வந்து பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே வந்து ஈஸி. அதனால நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து நல்ல மார்க் வந்து எடுத்துருவீங்க. முக்கியமாக இந்த வருஷத்தில் வந்து சயின்ஸ் அண்ட் சோசியலோட பேப்பர் இருக்குல்ல, ஸோ அந்த 2 பேப்பர்லையும் வந்து கன்ஃபார்மாக இந்த வட்டம் பெர்சன்டேஜ் வந்து, அதாவது சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அதனால போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறதோட இந்த வட்டம் கன்ஃபார்மாக வந்து சென்டம் பெர்சன்டேஜ், முக்கியமாக வந்து பாஸ் பெர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ரோ நான் ஃபெயில் ஆயிடுவேன் ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்து ஒன்றுமே எழுதலை, நான் வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபெயிலியர் இருக்காங்க. அது வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 1 வேர்டு எழுதியிருப்பான், அப்படி இல்லைனா வந்து ஒரு 1 வேர்டு எழுதிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க மட்டும்தான் ஃபெயில் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா 1 வேர்டில் 14 1 வேர்டு இருக்குது அப்படின்னா 14 1 வேர்டும் வந்து கரெக்டாக எழுதுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது கன்ஃபார்மாக கிடையாது. 1 வேர்டோ ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுல கன்ஃபார்மாக மார்க் போட முடியாது. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் தான். 11th எப்போ பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போது சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 11th வந்து கம்மிங் ஏப்ரல் 16ஆம் தேதி நமக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து எலெக்ஷன் வந்து வரும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அதனால 11th வந்து ஒரு 2 டேஸ் பேப்பர் கரெக்ஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோனையும் அதுக்கடுத்து தான் வந்து கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன்ஸ் நியூஸ், முக்கியமாக வந்து பப்ளிக் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.